வணக்கம் நண்பர்களே. ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம ஐஆர்ட புக்கை பேஸ் பண்ணி கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அது தியரியாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் ஒன் வேர்டாகவும் எப்படி கேட்பாங்க அடிப்படையில் தான் ரெகுலர் பேஸில் பார்த்துருக்குறோம். ஸோ இதுவே நம்ம ஸ்டடி மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம். விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஎம்ஆர் சீட்டே நான் பார்க்கல, ஓஎம்ஆர் சீட்டு இப்போ தான் முதல் தடவை நான் பார்த்து எழுத போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 10 மாதிரி தேர்வு வச்சுருக்கோம். 10 மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா ரியலாக நீங்கள் எஸ்சிடிசியில் எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ 10 மாதிரி தேர்வு வித்து ரியல் ஓஎம்ஆர் சீட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எந்த வித பயம் இல்லாமல் எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலோட நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம வாகனவியலில் தான் தொடர்ந்து கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் வாகனவியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அளவுகள் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கிய பாகங்கள் உபயோகங்கள் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு வீடியோ வரப்போகுது, என்ஜின் சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு நேரம் கம்மியாக இருக்கனால ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த வாகனவியல் முடிக்கலான்னு பார்க்குறேன். 10 நாள் கூட இல்லை, 1 வீக்கில் முடிச்சுட்டு நம்ம அடுத்த போக்குவரத்து கல்வி இருக்குது, ஓட்டுநர் கல்வி. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸி தான். அந்த டஃப்பான சப்ஜெக்ட் வாகனவியல் தான். ஏன்னா வாகனவியல் தான் நமக்கு என்ஜின் வேலை செய்யும் விதம், குளிர்விக்கும் அமைப்பு, ஒய்வு செய்யும் அமைப்பு, எரிபொருள் செலுத்தும் அமைப்பு, சக்தி கடத்தும் அமைப்பு, ஸ்டேரிங் அமைப்பு, பிரேக் அமைப்பு, சஸ்பென்ஷன் அமைப்பு, மின் அமைப்பு, வாகன பராமரிப்பு, பேட்டரி பராமரிப்பு, டயர் பராமரிப்பு. ஸோ நம்ம டயர் பராமரிப்பு பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 13, ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே நமக்கு இந்த புக்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு 2 வாரத்தில் போக்குவரத்து கல்வி, ஓட்டுநர் கல்வி முடிச்சிடலாம். இன் பிட்வீன் கேப்பில் நம்ம ஜிகேவும் தமிழும் உங்களுக்கு இனிமேல் கிளாஸஸ் வரப்போகுதுங்க. ஸோ அதனால் என்னன்னா இந்த வாய்ப்பை ஒரு கடைசி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துடும். அடுத்து எப்போ ரெக்ரூட்மெண்ட் போட போகிறாங்க தெரியாது. அதனால் முதல் முயற்சியிலே நீங்கள் போகிறதுக்கு உண்டான வழிமுறையில் தான் நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பாக டிரைவர் கண்டக்டருக்கு நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற அடிப்படையில் தான் வெறும் டீனேஜ் ஸ்டேஜ்க்கு மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸில் உங்களுக்கு கிளாஸஸ் கேட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி முக்கிய பாகங்கள் அது என்ன பர்பஸ்ஸு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வாகனத்தின் முக்கிய பாகங்கள் சேசிஸ், அது என்ன சொன்னோன்னா சட்டம் சொன்னோம், அடிச்சட்டம் சொன்னோம். ஸோ நம்ம வண்டி ரிலீஸ் பண்ணும்போது கனரக வாகனங்கள் இந்த மாதிரி மாடல், ஒரே ஒரு சீட்டு, ஸ்டேரிங்கு, ஒரு டிரைவர் மட்டும் ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் புது வண்டியை நீங்கள் ரோட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது பேர் சேசிஸ். ஓகேங்களா? வாகனத்தின் கூண்டை தாங்கி நிற்கும் அடிச்சட்டம், இது பக்கவாட்டு சட்டம், குறுக்கு சட்டம் என 2 வகை பொருத்தப்பட்டுள்ளன. சரிங்களா? இந்த சேசிஸ் பார்த்திங்கன்னா பக்கவாட்டு சட்டம், குறுக்கு சட்டம் என 2 வகையாக பொருத்தப்பட்டுள்ளன. அடுத்து என்ஜின் வாகனத்தை இயக்குவதற்கு தேவையான இயந்திர சக்தியை உருவாக்கி தருகிறது. வாகனத்திற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அல்டர்னேட்டர், பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காட்டை உற்பத்தி செய்யும் கம்ப்ரஸர் ஆகியவற்றிற்கு தேவையான இயக்கத்தை தருகிறது. ஸோ நம்ம ஒரு இன்ஜினால் என்னென்ன பர்பஸ்னால் வாகன இயக்கத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. சரிங்களா? ஒரு அல்டர்னேட்டராக ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அல்டர்னேட்டராக இருக்குது. பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்யும் ஏர் கம்ப்ரஸருக்கு அவையான இயக்கத்தை தருகிறது. சரிங்களா? 3 விதமாக வண்டியை இயக்குவதற்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அல்டர்னேட்டர், பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி ஏர் கம்ப்ரஸருக்கு இயக்கத்தை தருகிறது. ஓகே, அந்த 3 விதத்துக்கு இன்ஜின் பயன்படுகிறது. அப்புறம் கிளச்சு, இது ஃப்ளைவீலுடன் பொருத்தப்பட்டுள்ளது. தேவையான போது என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸுடன் இணைக்கவும் பிரிக்கவும் உதவுகிறது. சரிங்களா? ஸோ இது கிளச்சுங்க, கிளச் பிளேட்டு. ஸோ இது ஃப்ளைவீலுடன் பொருத்தப்பட்டுள்ளது. தேவையான போது என்னதுன்னா என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸுடன் இணைக்கவும் பிரிக்கவும் பெறுது. அது கிளச்சு என்ன பர்பஸ்னால் தேவையான போது என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸுடன் இணைக்கவும் பிரிக்கவும் பயன்படுது. ஸோ நம்ம ரெகுலராக அதுதான் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில், ஒரு தியரி அடிப்படையில் தான் நமக்கு ஒன்வோடு கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேர்டிங்ஸை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? தேவையான போது என்ஜின் சக்தியை எது கியர் பாக்ஸுக்கு மாற்றவும் இல்லாட்டி விடவும் அதுக்காக யூஸ் ஆகுது கிளச்சு. அடுத்ததாக கியர் பாக்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸுக்கு இடையில் இருக்கிறது என்னென்னா கிளச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கியர் பாக்ஸ் வந்துட்டோம். என்ஜினின் இயந்திர சக்தி வேகத்தை தேவைக்கேற்றவாறு கூட்டி அல்லது
குறைத்து பின் சக்கரங்களுக்கு தருகிறது. அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்ஜினோட வேகத்தை தேவைக்கேற்றவாறு கூட்டியோ குறைச்சோ தருகிறது. வாகனத்தை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செலுத்த பயன்படுகிறது. மேலும் வாகனத்தின் வேகத்தை தேவைக்கேற்றவாறு கூட்ட அல்லது குறைக்க பயன்படுகிறது. பொதுவாக கனரக வாகனில் 5 அல்லது 6 ஸ்பீடு கியர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் கான்ஸ்டன்ட் மேஸ் சிங்க்ரோபேஸ் என 2 வகை உண்டு. சரிங்களா? கியர் பாக்ஸில் எத்தனை வகை உண்டுன்னா இதில் கான்ஸ்டன்ட் மெஸ் சிங்க்ரோமெஸ் என 2 வகை உண்டு. கனரா வாகனில் எத்தனை கியர் இருக்குன்னா 5 அல்லது 6 கியர் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சக்தியை வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கேற்றவாறு இன்ஜின் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ பயன்படுவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸு தான். ஓகேவா? அதே போல் பேக் ரிவர்ஸ் பண்ணாலும் இந்த கியர் பாக்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. கியர் பாக்ஸில் வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்ல பயன்படுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழாய் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ஸோ இதுக்கு பேர் தாங்க ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசாக சொல்லணும்னு விரும்பலை. தேவையான அவங்களுக்கு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. கியர் பாக்ஸ்லேருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு இழுத்து செல்ல பயன்படுது இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். சரிங்களா? ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்னா என்னதான் இதுதான். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஆக்சில் அசம்பிளி. ரியர் ஆக்சில் அசம்பிளி வாகனம் உருளுவதற்கு தேவையான இயந்திர சக்தி இதில் உள்ள டிஃபரன்ஷியல் மூலம் பின் சகலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ ரியல் ஆக்சிஸ் அசம்பிளி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் இருக்குது. அதுலேருந்து வர்ற ஒரு என்ன சொல்ல ஒரு ரொட்டேஷன் தான். வாகனம் உருளுவதற்கு தேவையான இயந்திர சக்தி இதில் டிஃபரன்ஷியல் மூலம் பின் சக்கரங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ இது வந்து ரியர் ஆக்சில் அசம்பிளி. சரிங்களா? பின் சக்கரத்துக்கு எடுத்துக்கிறது. ரியர்னா பின்னாடின்னு அர்த்தம். ரியர் ஆக்சில் அசம்பிளி. ஸ்பிரிங்கள் மூலம் கிளாம்புகளினால் வாகனத்தின் அடிச்சட்டத்துடன் பொருத்தப்படுது. வாகனத்தை நிறுத்துவதற்கு தேவையான பிரேக் அமைப்பும் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. ரியர் ஆக்சில் தான் பிரேக் அமைப்பும் பொருத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே போல் வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. ஸோ நம்ம வந்து ரியர் ஆக்சில் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்லேருந்து வர்ற அச்சு வந்து இதில் தான் சுழண்டு வந்து வாகனம் அந்த சக்கரத்தை சுழல வைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. வாகனம் முன்புற பாரத்தை தாங்குகிறது. முன் ஸ்பிரிங்கில் என்ன பண்ணுன்னா போல்டுகளால் வாகனத்தின் அடிச்சட்டத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. வாகனத்தை திருப்புவதற்கு தேவையான ஸ்டேரிங் அமைப்பும் வாகனத்தை நிறுத்துவதற்கு தேவையான பிரேக் அமைப்பும் இதில் பொருத்தப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பிரேக் இருக்குது. சரிங்களா? ஆனால் இது பேக்கில் வந்து பிரேக்கு கண்ட்ரோல் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் அமைப்பும் சேர்த்து இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூண்டு. ஸோ இது தெரியும், நமக்கு வெயில் மழை இதெல்லாம் காக்கிறது இந்த கூண்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அது முக்கியமான பாகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதன் அடிப்படையில் ஒரு ஒன் வேர்டு இப்போ பார்த்துடலாமா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எடுக்கிற கிளாஸஸ் ஓகேங்களா? நான் டெய்லி 2 கிளாஸஸாக பண்ணிடுறேன். அப்படின்னா தான் சீக்கிரம் நம்ம இது வாகனவியல் முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா தொழில்முறை திறனில் 30 மார்க்கே எடுக்கலாங்க. இப்போ ஒன் வேர்டு அடிப்படையில் ஸோ நீங்களாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் கொஸ்டினை படிச்சிடுறேன், அப்புறம் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முக்கிய வாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அடிப்படையில். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே நான் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஆண்ட்ராய்டு ஆப் வாங்கினவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ அந்த தியரி கிளாஸஸ் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ புதுசாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறது நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ சேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே ஆன்சர் சொல்லும்போதே தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. சேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பொருத்தப்பட்டுள்ளது. நம்ம 2 பிரிவு பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க? அடிச்சட்டம், பக்கவாட்டு சட்டம். சரிங்களா? வாகனத்தை கூண்டை தீர்க்கும் நீங்கள் அடிச்சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேசிஸ் தான். சரிங்களா? கூண்டை தாங்கி நிற்பதுன்னா அந்த சேசிஸ் அடிச்சட்டம். வாகனத்தை இயக்குவதற்கு என்ன தேவை? இயந்திர சக்தி தேவை. வாகனத்தை இயக்குவதற்கு இயந்திர சக்தி தேவை. வாகனத்துக்கு தேவையான இயந்திர சக்தி அளிப்பது எது? இன்ஜின் தான். வாகனத்துக்கு தேவையான இயந்திர சக்தி அளிப்பது இன்ஜின். பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்வது என்னது? நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்வது ஏர் கம்ப்ரஸர். ஸோ அந்த ஏர் கம்ப்ரஸருக்கு எது சக்தி தருது? அந்த ப்ரெஷர் கொடுக்குன்னா இன்ஜின். நம்ம பார்த்தோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்வது ஏர் கம்ப்ரஸர். ஆனால் அதுக்கான சக்தியை தருவது வந்து இன்ஜின். அப்போ வந்து கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். அப்போ நீங்கள் புரிதல் கூட படித்தாருன்னா உங்களுக்கு இதுவும் பிரேக் பிடிப்புக்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்வது ஏர் கம்ப்ரஸர் தான். ஆனால் ஏர் கம்ப்ரஸருக்கான சக்தியை தருவது வந்து இன்ஜின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட்டர் ஏர் கம்ப்ரஸர் சைடுக்கு தேவையான இயக்கத்தை தருவது வந்து பார்த்திங்கன்னா என்னது? இன்ஜின். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஆல்டர்னேட்டர் ஏர் கம்ப்ரஸர்.
ஆயுட்டுக்கு தேவையான இயக்கத்தை தருவது எது? டி என்ஜின். என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸை இணைக்கவும் பிரிக்கும் உதவுவது எது? என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸை இணைக்கவும் பிரிக்கிறது எது? கிளச்சு தான். ஸோ நம்ம கிளச்சு கொடுக்குறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் கனெக்ட் ஆகும், ரிலீஸ் பண்ணோன்னா விட்டுரும். சரிங்களா? அப்போ வந்து என்ஜின் சக்தியை கியர் பாக்ஸை இணைக்கவும் பிரிக்க உதவுவது வந்து சி கிளச்சு. ஓகேவா? கிளச்சில் டேஸில் பொருத்தப்பட்டுள்ளது ஃப்ளைவீல்ல. கிளச்சு எங்கே பொருத்தப்பட்டிருக்கோம்? ஃப்ளைவீல்ல. கிளச்சு எங்கே பொருத்தப்பட்டிருக்கோம்? ஃப்ளைவீல்ல. வாகனத்தை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செலுத்த பயன்படுவது எது? வாகனத்தை கியர் பாக்ஸ் தான். ஸோ அந்த கியர் பாக்ஸில் தான் நம்ம ரிவர்ஸு ஃப்ரெண்டு பண்ண முடியும். ஓகேவா? வாகனத்தை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செல்வது கியர் பாக்ஸு. கனரக வாகனங்களில் எத்தனை ஸ்பீட் கியர் பாக்ஸ்கள் பொருத்தப்பட்டன? ஸோ கனரக வாகனங்கள் எத்தனை ஸ்பீடுனா 5. சரிங்களா? 5 அல்லது 6 பார்த்தோம். சரிங்களா? 5 அல்லது 6. அப்போ 2 பேர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். கியர் பாக்ஸ் என்ஜினை எந்த செய்தியை கூட்டியது குறைத்து டேஸ் தருகிறது? பின் சக்கரத்தை தருகிறது. சரிங்களா? கியர் பாக்ஸ் என்ஜினில் எந்த செய்தியை கூட்டியது குறைத்து பின் சக்கரத்துக்கு தருகிறது. இதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கியர் பாக்ஸில் வரும் எந்திர சக்தியை, கியர் பாக்ஸில் வந்து வரும் எந்திர சக்தியை பின்னச்சுக்கு எடுத்து செல்வது என்னது? ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட். ஸோ நம்ம பெரிய பின்னாடி ஒரு கொலாஸ் உங்களுக்கு கூட சொல்லியிருந்தோம்ல, ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட். கியர் பாக்ஸ் வரும் இயந்திர சக்தியை பின்னச்சுக்கு எடுத்து செல்வது ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட். ரியர் ஆக்சில் அசம்பிளியில் வாகனத்தின் இதுக்கு தேவையான டேஸ் அமைப்பு பிரேக்கு. ரியர்னால் என்னது? பின்னாடி. அப்போ பின்னாடி நம்ம என்ன சொன்னால் பிரேக்கு. முன்னாடி ஃப்ரண்ட் அசம்பிளியில் என்ன இருக்கும்? எது இருக்கும்? ஸ்டேரிங் இருக்கும். சரிங்களா? ரியர் ஆக்சில் அசம்பிளி டேஸ் வாகனத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. டி அடிச்சட்டத்துடன். ஸோ ரியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சட்டத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. வாகனம் உருவது தேவையான இயந்திர சக்தி டேஸ் மூலம் பின் சக்கரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஏ ரியல் ஆக்சில் அசம்பிளி உள்ள டிஃபரன்ஷியல். ஸோ டிஃபரன்ஷியல் பார்த்தோம். ரியல் ஆக்சில் அசம்பிளி உள்ள டிஃபரன்ஷியல் மூலம் பின் சக்கரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ இந்த டிஃபரன்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டி டைப்பில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பின் சக்கரத்துக்கு நடுவில் வந்து அந்த ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட் இணைச்சிருக்கோம். உங்களுக்கு படத்தோடு காமிச்சேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ரியர் ஆக்சில் அசம்பிளி டேஸ் மூலம் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் மூலம் யூ கிளிம்புகளினால். ரியல் ஆக்சில் அசம்பிளி அது பின்னாடி அசம்பிளி டேஸ் மூலம் வாகனத்தில் பொருத்தப்பட்டதுன்னா ஸ்ப்ரிங்கிள் மூலம் யூ கிளாம்புகளினால். சரிங்களா? ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி டேஸில் பொருத்தப்பட்டதுன்னா என்னது? அது என்னது? ஏபி 2 ஸ்டேரிங் ஆம்பு பிரேக் ஆம்பு. ஸோ பேக்லேயும் பிரேக் இருக்கும், ஆனால் ஃப்ரண்டில் ஸ்டேரிங் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ ஸ்டேரிங் அப்புறம் பிரேக் ஆம்பு. வாகனத்தின் முன் பாரத்தை டேஸ் தாங்கிறது. ஸோ வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. வாகனத்தின் வாகனம் முன் பாரம்னா ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி தானே? ஓகே. ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி டேஸ் மூலம் வாகனத்தை அடிச்சட்டத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. அது வந்து ஐ போல்ட்டுகள். சரிங்களா? ஐ போல்ட்டுகள் முன்னாடியே படித்தோம். பயணிகள் வெயில் மழை காற்று ஆகிய தாக்குதல் வந்து பாதுகாப்பு பயணம் செய்ய வந்து என்னது? கூண்டு. ஏ. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு புரியும்படியாக பண்ணுமோ அந்த அளவு நான் கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே நான் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்குறேன். ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்னையிலேருந்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அதை ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் ஏற்றிடுவேன். நீங்கள் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நமது அகாடமி மூலம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ், ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேர்வு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. வெகு விரைவில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து டெய்லி 1 hour 2 hour நல்லா படிங்க.